மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடுமையான நிலைமை. என்ன அப்படின்னா, கல்யாணம் லேட்டாகிறது, குழந்தை லேட்டாகிறது, படிப்பில் தடுமாற்றம் வர்றது, அவங்க நினைச்ச மாதிரி தொழிலை நடத்த முடியாமல் போகிறது. நல்லா இருக்கும்னு நினச்சி ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிப்பாங்க, அங்கே ஒன்றுமே ஓடாது, அது ஆஃபீஸை இழுத்து மூடுறது. இதை மாதிரி சில இன்னல்களை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் சந்திக்கும். ஆனாலும் 90 நாட்கள் சனி பயிற்சி ஆகி 90 நாட்கள் எப்போ முடிகிறதோ அதில் இருந்து திரும்பவும் நிலைமை மாறிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரித்து அவங்க இருந்துட்டாங்க, பயப்படாமல் இருந்துட்டாங்கன்னா நிலைமை கட்டாயமாக மாறும். மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரெண்டுமே இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிருஷ்டமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் திடீர்னு கிடைக்கிறதுக்கு பேர் அதிருஷ்டம்னு பேர். திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிகிறது, அதிருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் திடீர்னு கிடைக்கிறது. லாட்ரியில் பணம் கிடைக்குது, ஏதோ ஒரு நம்பரை சுரண்டுறாங்க, திடீர்னு 1 கோடி ரூபா விழுது அப்படின்னா அது நேரடியாக நம்ம உழைச்சி அந்த 1 கோடி ரூபா கண்ணுக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சது இல்லை, எங்கேருந்தோ நமக்கு எதிர்பாராமல் நமக்கு வந்தது. அதுக்கு பேர் அதிருஷ்டம். நமக்கே தெரியாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு பேர் அதிருஷ்டம் என்று பெயர். அது இந்த மீனராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த வருஷம் கிடைக்க போகுது. சனி பயிற்சி அதீதமான அதிருஷ்டத்தை கொடுக்க போகுது. ஏன்னா மீனராசிக்கு தன பாக்யாதிபதியான செவ்வாயோட சேர்க்கை, அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை, அதே மாதிரி பயிற்சி ஆகும்போது புதனோட சேர்க்கை எல்லாம் ஏற்படுறதுனால நிச்சயமா தன கனக வஸ்து வாகனம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான வாய்ப்புகளையும் நிறைய நன்மைகளையும் இந்த மீனராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க.